ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் நம்முடைய அலுவலகத்துல. நான் கேட்டேன், என்னன்னு சொல்லுங்க காட்டுங்க அப்படின்னு. ஐயா இல்லைங்க ஐயா நீங்க பார்க்க வேண்டாம், இதான் கேஸ். இல்ல ஏதோ உள்ள இருக்கு, நீங்க மறைக்க பாக்குறீங்க, என்னன்னு காட்டுங்க அப்படின்னு. அந்த மூன்றாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நோட் இருந்துச்சு. முதல் பக்க பெட்டிஷன், ரெண்டாவது பக்க பெட்டிஷன், மூன்றாவது பக்கத்துல ஒரு 500 ரூபாய் நோட்டு, அதுக்கப்புறம் 2 பேஜ். இதனுடைய புத்தகத்துல கூட நான் எழுதியிருந்தேன். எனக்கு அப்ப பயங்கர கோவம். ஏன்னா நீங்க எல்லாம் அப்பதான் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வர்றீங்க. லஞ்சம் என்பது முதலாக யாரோ உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. உடனே அந்த ஐயாட்ட கேட்ட, ஐயா எதுக்கு ஐயா 500 ரூபாய் வச்சிருக்கிறீங்க? அதையும் கூட இவர் தான் மொழிபெயர்த்து சொல்லணும். அந்த ஐயா ஒண்ணுமே புரியல. இல்லைங்கன்னா கொஞ்சம் வேகமா வேலை நடக்கணும் அப்படிங்கறதுக்காக 500 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் எனக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக அந்த ஐயாட்ட பொறுமையா கேட்டேன், ஐயா நீங்க அலுவலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க பெட்டிஷன் கொடுக்க போறீங்க, நாங்க அதை சால்வ் பண்ண போறோம். நான் சால்வ் பண்ணேன், எனக்கு மேல எஸ்பி இருக்கிறாரு, அவர் அலுவலகத்துக்கு போவீங்க, அவர்கிட்ட போய் கொடுக்க போறீங்க. அவரு வேலை செய்யலாம், ஐஜி இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுக்கத்தானே போறீங்க. அதனால எதற்காக நீங்க இந்த பணத்தை வைக்கணும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேங்க ஐயா. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லைங்கண்ணே நார்மலா போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் தாசில்தார் ஆபீஸ்க்கு போங்கம்பாங்க. தாசில்தார் ஆபீஸ்க்கு போனா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்க்கு போங்கம்பாங்க. அங்க போனீங்கன்னா விஏஓ ஆபீஸ்க்கு போங்க, போய் பட்டாச்சட்டெல்லாம் கொண்டு வாங்கம்பாங்க. ஒரு சாதாரண ஒரு டிஸ்பியூட், நிலத்துல பக்கத்து காட்டுக்காரன் வேலியத்துக்கு உள்ள போட்டுட்டான் ரப்பர் எஸ்டேட்ல. இந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே ஐயா 6 அலுவலகத்திற்கு சென்று சுத்தி வந்தேன், எங்கேயுமே வேலை நடக்கல. நானே போய் வேலியை புடுங்கி வேலியை போட போனேன், என்னை அடிக்க வர்றான். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எத்தனை இடத்துக்கு ஐயா சுத்துவேன்? நானும் 6 மாசமா சுத்துறேன். அப்பதான் எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சதுங்க. அதாவது இந்த லஞ்சம் என்பது யாரோ ஒருவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால அந்த மக்கள் அந்த வேலையை செய்யுங்கன்னு கொடுக்க ஆரம்பிக்கிறதா லஞ்சம். அப்படித்தாங்க உருவாச்சு. யாரும் விருப்பப்பட்டு வலுக்கட்டாயமாக பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை தூக்கி விருப்பப்பட்டு யாரும் கொடுக்க போறது கிடையாது. இந்த மனிதன் ஒரு சிறந்த ஒரு உதாரணமான ஒரு மனிதன். அவரை தூக்கி என் ஜீப்ல உட்கார வச்சுக்கிட்டு நாங்க 2 இடத்துக்கு போய் பார்த்தோம். அதே போல வேலி போட்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அவர்கிட்ட போய் பேசி பார்த்தோம், அன்னை கொஞ்சம் வேலையை புடுங்கி போடுங்க அப்படின்னு. அவரு புடுங்க மாட்டேன்னு சொன்னாரு. அவரு கேட்டாரு, நீ போலீஸ், உங்களுக்கு லேண்ட் டிஸ்பியூட்ல தலையிடுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. அதை நான் தலையிட்டு அதை குடுங்கி மறுபடியும் போட்டதுக்கு அவரு போய் சிவில் கோர்ட்ல என் மேல ஒரு கேஸ் போட்டாரு. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து லேண்ட் டிஸ்பியூட்ல ஒரு தலையிட்டு இருக்கிறாரு. அதனால எதற்காக இவர் நீங்க பணி நீக்க செய்யணும்? எதற்காக இந்த கதையை சொல்றாங்க? அவருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அவரு கொடுத்த 500 ரூபாய் அதை திருப்பி அவர்கிட்ட கொடுத்து, அவர் வாழ்க்கையில லஞ்சம் என்கின்ற வார்த்தை அவருக்கு வரக்கூடாதுன்னா இந்த பிரச்சனையை நாம தீர்த்து வைப்போம். அவரோட போய் ஒரு லேண்ட் டிஸ்பியூட்ல என்னுடைய கையை உள்ள வச்சு அது கிட்டத்தட்ட சிவில் கோர்ட்ல 2 வருஷம் அந்த கேஸ் எம்எல்ஏ இருந்துச்சு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போனார். இதனால அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு இதுக்கு யார் ரிஸ்க்? அடுத்த முறை இதே மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா அந்த அரசு அதிகாரி சொல்லுவாரு, அண்ணே தாசில்தாரை போய் பாருங்க அண்ணே, இது போலீஸ் துறையினுடைய வேலை இல்லை. அதனால இந்தியால பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் என்பது திரும்ப எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்கு. ஒண்ணு அரசு அதிகாரி தான் வேலையை செய்யறது இல்ல, அல்லது சில இடத்துல அரசு அதிகாரி வேலையை செய்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் மூலக்காரனா இருந்தா இந்த அரசு அதிகாரியை பெட்டிஷன் போட்டு லாக் பண்ணிடுறான். அப்படி இருக்கும் பொழுது நல்ல அரசு அதிகாரியும் ஒதுங்கி போக ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி வேலை நடக்கும்? அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக என்னுடைய 3வது ஒரு விஷயமாக உங்ககிட்ட சொல்றேன். இதை தாண்டி நீங்கள் நின்றால் மட்டும்தான் இந்த சமுதாயம் திருந்தும்.